மாமியார் வீட்ல இருந்து அடைக்கலமா புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுக்காக நீங்க பயப்படாதீங்க. என் புருஷன் பாத்துக்குவாரு. உன் சக்களத்தையே நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் தானே? பொண்ணுக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருச்சு. இனிமே நீ கவலைப்பட வேண்டாமா? ஹாய் சீதா, கரெக்டா சொன்ன டைமுக்கு வந்துட்ட? ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய், என்னடி இது? ரூம் அலங்காரம் பண்ண லட்சணம் இதானா? பழம்லாம் குறையுது. இவ எப்பவுமே இப்படிதான், எல்லாத்திலுமே கேர்லெஸ். இனிமே நீதான் நான் பாத்துக்கணும், புரியுதா? அத்தை, கவலையே படாதீங்க. இன்னும் 10 மாசம் சிங்க குட்டி மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டுல துள்ளி விளையாடுவான் பாருங்க. எஸ் சீதா, குளிச்சுட்டு ரெடியா, டைம் ஆகுது. என்னடி யோசிக்கிற? நீ வரலன்னா சட்டத்தை மதிக்கலன்னு பிடிச்சு உள்ள தள்ளிடுவேன். அதெல்லாம் வேண்டாங்க, இப்பவே போய் ரெடி ஆயிடுறேன். நீங்க இத பேங்க் மேனேஜர்ட்ட கொடுத்துருங்க. என்ன சீதா அது? நம்ம ஹனிமூன் போறதுக்கு லீவ் லெட்டரா? இல்லைங்க, அப்புறம் என் ராஜினாமா கடிதம். என்னது, வேலையை ராஜினாமா பண்ண போறியா? ஏன்? என் புருஷன் செத்துட்டாருன்னு பாவப்பட்ட அந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க. அதை என்னை காப்பாத்த புருஷன் நீங்க வந்துட்டீங்களே, அப்புறம் நான் ஏன் வேலைக்கு போகணும்? நோ 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 நோ, நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். அது எப்படிங்க என்னால முடியும்? உங்க பொண்டாட்டியா இருந்துகிட்டு இன்னொருத்தரால கிடைச்ச வேலையை செஞ்சா அது நல்லா இருக்குமா? வேலை முதல் புருஷன்து, குடும்பம் நடத்துறது 2வது புருஷனோடனா அது உங்களுக்கு தானேங்க அவமானம். எனக்கு அதுல எந்த வித அவமானமும் இல்ல. உங்களுக்கு இல்லைனாலும் உங்க மானத்தை காப்பாத்த வேண்டியது உங்க பொண்டாட்டி என் கடமை இல்லையா? என்னடி விட்டா பேசிட்டே போற? இந்த பார், நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் வேலைக்கு போய் தான் ஆகணும்னு நீங்க எந்த கோர்ட்லயும் கேஸ் போட முடியாது. அதுக்கு அம்மா, அக்கா, அப்பா யாரும் சாட்சி சொல்ல முடியாது. என்னடி சொல்ற நீ? கோர்ட் உங்க கூட குடும்பம் தான் நடத்தணும்னு சொல்லிருக்கே தவிர வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட சொல்லல. ஏய், நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறிய 5000, அந்த பணத்துக்காக தாண்டி உன் கழுத்துல நான் கட்டாய தாலி கட்டினேன். எல்லாரையும் மிரட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கினேன். வெரி குட். உண்மையை ஓவாயாலே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. ஜட்ஜுக்கு இப்போவாது உண்மை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன். சாரி சீதா, எல்லாருமே உனக்கு எதிரா சாட்சி சொன்னதுனால நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஐக்கியம் சும்மா விடக்கூடாது. இப்பவே கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். என்னம்மா அது? அவனை மன்னிச்சிருன்னு எழுதிருக்க? என் அக்கா நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன மன்னிச்சு சீதா. இதெல்லாம் வேண்டாம். இனிமேல் திருந்தி மனுஷன் நான் நடந்துக்க, அது போரும். இல்ல சீதா, நான் செஞ்ச பாவத்துக்கு பிரயச்சித்தமா அடுத்த முகத்திலேயே உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க வருத்தமா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல. எனக்கு தெரியும், விடிஞ்சா சீதா கல்யாணம் நடக்க போகுது. அதை நினைச்சுதானே? சீதாவை நம்ம மருமகளா நினைக்காதீங்க, மகளா நினைச்சு நம்ம 2 பேரும் போய் அவளை ஆசீர்வாதம் பண்ணுவோம். போலாம். நாம போகாம அந்த கல்யாணம் நடக்கும்? நாம 2 பேருமே போலாம். யோ, நல்ல வேலை யாரும் இல்லையா? எல்லாரும் தின்னு போட்டு மேல தூங்குறாங்க போல் இருக்கு. வா, சீக்கிரம் வேலையை முடிச்சிருவோம். நீ டெரரிஸ்ட் மாதிரி ஆயிட்டோம். ஒரு இடத்துக்கு பாம்பு வைக்கிறதுக்கு இவ்வளவு குழப்பம் இருக்கு. சில பேர் ஊருக்கே வைக்கிறானே. மீச எத்தனை டைம் வெடி கொண்டு வச்சிருக்க? இரு. இதை வச்சா இந்த மண்டபமே இடிஞ்சு விழுந்துரும். யோ, அறிவு கிட்டவனே, மண்டபம் இடிஞ்சு விழுதுனா உள்ள நானும் மாட்டி பண்ண. இதை வச்சா இந்த ஹால் வரைக்கும் வெடிச்சிடும். யோ, இதெல்லாம் வேணாமியா. அருண் சீதா மட்டும் உயிரோடு இருக்க கூடாது. அந்த ரேஞ்சுக்கு முன்னாடியா? அப்ப இது போதும். இதுதான் கரெக்ட். இதான் விலையும் கம்மியா இருக்கா. நம்ம எப்ப வெடிக்கும்? ஓமகுண்டத்தில் நெருப்பு வச்சது சூடு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க இறங்க டமால்னு வெடிச்சிடும். யோ, வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் காசு தருவேன். வெடிக்கலன்னா நோ காசு. வெய்ய பார்த்து வையா. வெடி விட்டுனா ஏதோ பெரிய ரேஞ்சுக்கு நினைச்சிருந்தா நீ கையில் நோண்டிட்டு இருக்கேன். இது கத்துக்கூடியா? எதிர்காலத்து நம்மளுக்கு தான் தொழில். எல்லா பயிலும் வைக்க ஆரம்பிச்சிட்டானே.
ஏய் அது வெடிக்குமா? யோ, நான் தொழில ரொம்ப நாணயமானவன். வெடிச்ச உடனே காசு கொடுத்தா போதும். இப்ப நான் மட்டும் என்ன சொன்னேன்? அப்படி உனக்கு காசு வேணும்னா வெடிக்கிற வரைக்கும் நீ கூடவே இருக்கணும். ஆகட்டும். ம். எங்க வத்தி பொட்டியை காணோம்? சாமே, இந்தாங்க சாமே பத்தி பொட்டி. ஏன்பா கேட்டா ஒரு குச்சி கூட கொடுக்க மாட்டேன், இன்னைக்கு பொட்டியே கொடுக்கற? பெட்டி தான், ஆனா ஒரு குச்சி தான் இருக்கு. என்ன எட்டி பாக்குற? கிணறு நினைச்சு உள்ள குச்சிடாத, இது ஹோமகுண்டம். இது என்ன நீ எனக்கு சொல்லி தரியா முண்டம்? நான் போனதுக்கு அப்புறம் கொடுத்தேன். நல்லா சாமி கும்பிட்டு சாமே. பயமா? உனக்கு நீயே வை கொள்ளி. ஏய் கலா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே உங்க அம்மா கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேட்டுட்டு வா. இதை வந்துடுறேன் சீதா. ஐயோ மறந்தே போயிட்டேன். இது கல்யாணமா இல்ல காது குத்தலா? கல்யாணம் தான். என்னைக்கு கல்யாணம்? இன்னைக்கு தான். எப்ப முகூர்த்தம்? 9 to 10. தாலி கட்டுறது 9:30 இல்ல 10:30? 10:30 தாங்க. ஏன் இப்படி? அப்பதானே எல்லாரும் வருவாங்க. எல்லாருன்னா யாரு? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்னா பாய் ஃப்ரெண்ட்ஸா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே? இல்ல. ஏன் இல்ல? நான் ரொம்ப கோவக்காரன். ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்கேன், அதனால யாரும் வரமாட்டாங்க. ஆஹா. கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் பால் பழம் சாப்பிட கீழே ரூம் ரெடி பண்ணுமா. நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் கலா அனுப்புறேன் அலங்காரம் பண்றதுக்கு. சீதா, மறுபடியும் உன்னை மனக்கோலத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் என்ன மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லு. இப்பயே அதெல்லாம் பேசுறீங்க? சீதா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது. நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. உனக்கு புருஷ ராசியே கிடையாது. முதல் புருஷன் தாலி கட்டணும்னு போய் சேர்ந்துட்டான். 2வது நான் தாலி கட்டினேன், சட்டத்துக்கு முன்னாடி தோத்து போயிட்டேன். 3வது தாலி கட்டலான்னு மனவேரல் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். பாவம், அவனை ஏமாற போறான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? புரியும்படி சொல்றேன். உன் சம்பாத்தியத்துல நான் மறுவாழ் தேடிக்க பார்த்தேன். ஆனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு மறுவாழ் தேடிக்க பாக்குற. 2 தடவை தாலியாருன உன்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீ என்னையதான் நம்பிக்கிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா தியாகம் பண்ற ஆம்பளைங்க இந்த நாட்டுல இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. சீதா, அவ்வளவு சுலபமா நான் விட்டுற மாட்டேன். காலம் கணிஞ்சு வருத்தம் தான் அன்னைக்கு அன்பா நடிச்சேன். எஸ். என்ன என்ன இப்படி பாக்குற? சத்தம் போட்டு ஊரை கூட்டலான்னு பாக்குறியா? மேல சத்தத்துல என்ன கூச்சல் போட்டாலும் ஒண்ணு கேட்காதே. அதுக்காக தான் இந்த இடத்தை இந்த நேரத்தை நான் செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்ல, நீ என்கிட்ட கெட்டு போனவன் இந்த உலகத்துக்கே தெரியணும். அப்பதான் இன்னொரு தியாகி வரமாட்டான். நீ கண்ணியா இருக்கிறதால உன்னை ஏத்துக்க தயாரா இருக்காங்க. கற்பழிச்சிட்டா ஐயர் மந்திரம் சொல்ல மேலதால சத்தத்தோட முகூர்த்தம் நடக்க வேண்டிய நேரத்துக்கு நம்ம சாந்தி முகூர்த்தம் நடக்கும். என்ன அடிக்காத, நான் புருஷன். உன்ன மாதிரி துரோகிங்க புருஷனா இருந்தா என்ன, பிள்ளையா இருந்தா என்ன, விடக்கூடாதுடா, விடக்கூடாது. சீதா, நீ சீக்கிரம் மணவரைக்கு போ. இங்க நடந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் சொல்றேன்ல, சீக்கிரம் போ.
நீ என்ன பாம்பு வெடிக்கல? அவசரப்படாதயா, வெடிக்கும் யோ, தாலி கட்டும் போது வெடிக்கணும். வெடிக்கும். நெத்தியில குட்டிண்டு மந்திரத்தை சொல்லுங்க. வெடிச்சிருங்கள? ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க ஏன் இங்கே நின்னுட்டீங்க? மணவரைக்கு ஐயோ, மனவரிக்கா, மணவர் என்ன ஏன் பயப்படுறீங்க? எனக்கு என்ன பையா, எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டோம்னா அப்புறம் இங்க நின்று வர்றவங்க யாரு வான்னு கூப்பிடுறேன். தாலி கட்ட நேரமாச்சு, ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? ஒண்ணு தேவையில்லை, நீ போ. வாங்க. முதல்ல நீ போ, போய் சேரு. போ, முதல்ல நீ போய் சேரு. இவளும் போய் சேர்ந்தான்னா இருக்கிற சிலையில வித்து காசாக்கி வர்ற அமௌண்ட வட்டி விட்டுறலாம். ஆமா, வெடிக்கும்ல? நிச்சயம் வெடிக்கும். யோ, நல்ல வசதியான வயசான விடவா பாரியா, எதுக்கு? வாழ்க்கை விடலான் இருக்கேன். கிழிஞ்சது போ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஒண்ணு நீ பாம்பு வெடிக்கவே இல்ல? வெடிக்குமா? வெடிக்க போகுது. கெட்டி மேளம், கெட்டி மேளம். சிவகாசியில் வெடிக்காத ஊம பட்டாசு கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டிட்டானே பரதேசி நாய். எடுத்து வச்சோம்னா ஃபர்ஸ்ட் நைட்லயாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம். வீசுகாரப்ப ஏமாத்தி போட்டானே, வெடிக்கும் நானே. நல்ல வேலை, காசு கொடுக்காம தப்பிச்சிட்டோம். சாரி மேடம், உங்க புருஷனுக்கு முதுகுல பலமா அடிபட்டதுனால முதுகெலும்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு. இனிமே உங்க புருஷனால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது. இது வருத்தமான விஷயம் இல்ல டாக்டர், ரொம்ப சந்தோஷமான விஷயம். டாக்டர், இருந்த ஒரே திறமை இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுதான். இப்ப அதுவும் போயிடுச்சுன்றீங்களே, நியாயமா? ஐயா, நியூ பேஸ் பிச்சைக்கார ஐயா, என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறன்னு வேற தெரியல. சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கவுண்ட் வேற பண்ணாம விட்டேன். போடுங்கய்யா. சில்லறை இல்ல போ. ஏய், இந்த டைலாக நான் எத்தனை பிச்சைக்காரங்கிட்ட சொல்லியிருப்பேன். போடியா. ஏய், சில்லறை இல்ல போடா. ஏய், எனக்கு பிச்சை போடாம வண்டி இந்த இடத்துல நகர்ந்துருமா? என்ன சாப்பிடுறியா? சாவுதாயா? எத்தனை பேருக்கு சாப்பிட்டு தெரியுமா? எடுத்து பாரு. எப்படி உன்னால எடுக்க முடிஞ்சுதா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு நாக்குல சனி, எனக்கு கால்ல சனி. இந்த காலை வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சேன். இந்த காலம் வச்சிட்டா? ஆமா. கோடி கோடியாவா? அப்ப நான் ரெண்டு பார்ட்னரா சேர்ந்து இந்த நாட்டையே வளைச்சலாமே. 50-50. பார்ட்னர் 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 பார்ட்னர். சில்லறை எல்லாம் தூக்கி போடுங்க. எதுக்கு? நீ கழட்டி விட்டீனா? நோ நோ.